1 கோடி பண விதைன்னு நினைக்கிறேன். 2018 அந்த ஆண்டில் திருமாவளவன் அவர்கள் ஒரு பெரிய முயற்சி எடுத்தார். தமிழ்நாடு முழுக்க பனை விதைக்கணும். அதுக்கு முந்தின காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி அது ஒரு பெரிய இயக்கமாகவே செய்துக்கிட்டு இருந்துச்சு. ஏரிக்கரை ஓரங்கள், ஊர் ஓரங்களில், வரப்புகளில், இன்னும் மற்ற பொது இடங்களில் எங்கெங்கெல்லாம் முடியுதோ பண விதைகளை போட்டுக்கிட்டே இருங்க. அது நாளைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு சொத்தாக அது மாறும் அப்படின்னு மிக பெரும் ஒரு இயக்கமாக நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கிற அந்த நேரத்தில் 18 திருமாவளவன் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. 1 கோடி பனை விதைன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க பனை விதை தோண்டி ஊன்றுவதை பார்த்து நிறைய இடத்துல அது படங்கள் வந்திருந்து ஒரு இயக்கமாக நடத்துனாங்க. அது ரொம்ப நல்லா வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். இப்போ தொடர் திருமாவளவன் அவர்களுடைய கருத்துக்கு மத்திய அரசு எதிராக இருக்கிறாரா? இதுதான் கேள்வி. அவர் பனை விதை போட்டார், அது 1 கோடி பனை விதை ஒரு இயக்கமாக நடத்தினார், போட்டார்னு எதுக்கு போட்டார்? அதுலேருந்து வெள்ளம் மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்குன்னு போட்டார், இல்லை அதில் இருக்கிற எல்லா பொருளுமே பயன்படுத்தணுன்றதுக்காக போட்டார்? அப்போ அந்த 1 கோடி பனை மரங்கள் இன்னைக்கு முளைச்சிருந்தாலும் கூட வச்சுக்குங்க, அதை நம்பி அந்த மக்கள் பனை ஏறுவாங்க. அப்போ குறிப்பிட்ட ஒரு மக்கள் பனை ஏறணும், அவங்க அந்த குலத்தொழிலே செய்யணுன்றதுக்காக நீங்கள் 1 கோடி பனை விதையை விதைச்சிங்களா? சீமான் பனை ஏறினார்னாக்கா திரும்பவும் அந்த மக்களை அந்த குலத்தொழிலுக்கு போக வைக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. இப்போ நீங்கள் 1 கோடி பனை விதையை விதைச்சிருக்கிறதா சொல்ல வரீங்க. விடுதலை சிறுத்தைகள் செய்து காட்டினீங்க. அதில் 1 கோடியா இல்லையான்றது அப்பாற்பட்டும், கூடுதலாக கூட இருக்கட்டும், வரவேற்க வேண்டிய விஷயம். அதை நான் பாராட்டுறேன், இல்லைன்னு மறுக்கலை. இப்போ அந்த பனை மரத்தை எல்லாம் ஏறணும், யாரோ ஒருத்தர் ஏறணும். அது மிஷினை வச்சுட்டு ஏறுறாங்களோ காலால் ஏறுறாங்களோ எப்படி ஒன்று ஏறணும். ஆக அந்த யார் அந்த தொழிலை செய்வாங்க? குலத்தொழிலாக அது செய்வாங்களா? எல்லோரும் செய்வார்களா? இல்லை நாங்கள் போட்ட பனை விதையிலேருந்து முளைச்சிருக்கிற பனை மரத்தில் எல்லா மக்களும் ஏறுவார்கள், எல்லாருக்கும் தொழிலாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ சீமானா அதை தான் சொல்ல வராருன்னு நம்ம சொல்கிறோம். பழசை மறந்துட்டு நீங்கள் சீமான் மேலே இருக்க காழ்ப்புணர்ச்சியில் டக்குன்னு சாணி எடுத்து அடிச்சிங்கனாக்கா அது திரும்பி பார்க்கறதுக்குள்ளே உங்கள் மூஞ்சிலையும் சாணி எடுத்து அடிச்ச மாதிரி தான் ஆகும். முதல்ல யோசிச்சுட்டு நிதானித்து ஒரு கருத்தை நம்ம வெளியில் சொல்லணும். காலம் நெருங்கிக்கிட்டு இருக்குது. திமுகவுக்கு எதிராக சீமானை எதனா பேசிக்கிட்டே இருந்தோம்னா அணுக்கமாக எங்கன்னா ஒரு நல்ல எளிதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியை ஒதுக்குவாங்க, நம்ம வெற்றி பெற்றலாம். அது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை. ஏன்னா உண்மையிலே அது எனக்கு அந்த வருத்தம் இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டு இருக்கும்போது நீ ஒன்றுமே இல்லாமல் வெறுமனே நீங்கள் இருக்கிறது அந்த ஆதங்கம் இருக்கும். அதனால் திமுக கிட்ட ஒரு அணுக்கமாக இருந்தால் மாப்பிள்ளை உதவியோட, நான் வேறு உதவி சொல்கிறேன், நீங்கள் வேறு எதுனா நினச்சதுங்க, உதவியோட எளிதில் ஜெயிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு கனவு கண்டுட்டு இருக்கலாம். நியாயம், அது இல்லைன்னு சொல்ல வரல. அங்கே மகிழ்ச்சி அடைவாங்க. அப்படின்னா நீங்கள் 1 கோடி விதை எதுக்கு போட்டீங்க அப்படின்ற கேள்விக்கும் பதில் இதுக்குள்ளே இருக்குது.